தஞ்சாவூரில் சரபோஜி மன்னன் ஆட்சி செய்த காலம் அது. ஒரு இளம் பெண் தன் கணவரின் உடலோடு எரிக்கப்படுவதற்காக அலங்காரம் செய்யப்பட்டு மேள தாளங்களோடு அழைத்து வரப்படுகிறாள். அப்போது அவ்வழியாக வந்த ஆங்கிலேய இராணுவ அதிகாரி ஹென்றி லிட்டில்டன் அவளை அச்சூழலில் இருந்து காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அப்பெண்ணின் பெயர் கோகிலா. 1946 தஞ்சாவூரில் பிறந்தார் கோகிலா. பிரசவத்தில் தாய் இறந்துவிட சில காலத்தில் தந்தையையும் இழக்க நேர்ந்தது. தாத்தாவின் அரவணைப்பில் வளர்கிறார் கோகிலா. தாத்தா சரபோஜி மன்னனின் அரண்மனையில் பண்டிதராக பணியாற்றுகிறார். சிறு வயதிலிருந்தே சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, மராட்டிய மொழிகளில் புலமை பெற்று விளங்கினார் கோகிலா. தன்னுடைய 13வது வயதில் அக்கால வழக்கத்தின்படி அரசவையில் உயர் பதவியில் இருந்த ஒரு செல்வந்தருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறார். ஒரு வருடத்துக்குள் கணவன் மரித்து போய்விட உடன்கட்டை ஏற்றப்படுவதற்காக கொண்டு செல்லும் வழியில் ஹென்றி லிட்டில்டனால் மீட்கப்பட்டு வீட்டிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறாள். வீட்டுக்கு திரும்பி வந்த கோகிலாவை ஏற்றுக்கொள்ள யாரும் முன்வரவில்லை. அவள் அவ்வூரில் இருந்தால் தெய்வ குற்றமாகிவிடும் என்று அவ்வூரார் அஞ்சினர். கோகிலாவுக்கு யாரும் அடைக்கலம் கொடுக்க கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டது. அவளது நிலையறிந்த ஹென்றி லிட்டில்டன் அவளை தன்னுடன் அழைத்து வந்து அடைக்கலம் கொடுத்தார். 1760 லிட்டில்டனுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு பணிமாறுதல் செய்யப்பட அவருடன் கோகிலாவும் பாளையங்கோட்டை வந்தடைந்தாள். லிட்டில்டன் தன்னுடைய தாயாரின் நினைவாக கோகிலாவுக்கு கிளாரா இந்தியா என பெயரிட்டார். இதுவே பின்னாளில் கிளாரிந்தா என்றும் குளோரிந்தா என்றும் அறியப்பட்டது. பாளையங்கோட்டைக்கு வந்தடைந்த கிளாரிந்தா லிட்டில்டனிடமிருந்து இயேசுவை பற்றி அறிந்து கொண்டாள். ஆங்கிலமும் கற்றுக்கொண்டார். ஆங்கிலேய இராணுவ வீரர்களுக்கு ஆராதனை நடத்துவதற்காக ஸ்வாட்சையர் பாளையங்கோட்டைக்கு வருவது வழக்கம். இவ்வாறு அவர் ஒருமுறை வரும்போது அவரிடம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் கிளாரிந்தா. இந்நிலையில் 1779 இங்கிலாந்து சென்ற லிட்டில்டன் அங்கேயே மரித்துவிட பாளையங்கோட்டையில் இருந்த அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவரின் விருப்பப்படி குளோரிந்தாவுடையதாயிற்று. லிட்டில்டன் மூலம் தனக்கு கிடைத்த பணம், சொத்துக்கள் ஆகியவற்றை தனக்காக பயன்படுத்தாமல் சுவிசேஷ பணி செய்வதற்கும் சமுதாய பணி செய்வதற்கும் பயன்படுத்தினார் கிளாரிந்தா. பெண்கள் மத்தியில் அவர் செய்த ஊழியத்தின் பலனாய் 2 ஆண்டுகளுக்குள் 40 பேர் ஞானஸ்நானம் பெற்றனர். அவர்கள் ஆராதிப்பதற்கு ஓலை குடிசையில் ஒரு சிற்றாலயத்தை கட்டினார். இவருடைய அன்பும் பண்பும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தியது. மக்கள் அவரை பாசமாக பாப்பாத்தி அம்மா என்று அழைத்தனர். தன்னிடம் இருந்த பணம் மற்றும் ஆங்கிலேய அதிகாரிகளின் உதவி மூலம் ஒரு ஆலயத்தை கட்டினார். 1785 ஸ்வாட்சையர் அவ்வாலயத்தை பிரதிஷ்டை செய்தார். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் முதலாவதாக கட்டப்பட்ட புராட்டஸ்டன்ட் திருச்சபையாகும். இது பாப்பாத்தி அம்மாள் கோவில் என்று அழைக்கப்பட்டு இப்போது குளோரிந்தா ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. 1787 கல்வியை மேம்படுத்தும் விதமாக குடிசையில் பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பித்தார். பல மொழிகளில் தேர்ச்சி பெற்று காணப்பட்ட கிளாரிந்தா எவ்வித தயக்கமும் இன்றி எதற்கும் அஞ்சாமல் சாதி, மொழி, இன வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார். திருநெல்வேலியில் அந்நாட்களில் இவர் மூலமாய் பெரும் எழுப்புதல் உண்டாயிற்று. 1802 500க்கும் அதிகமானோர் கிறிஸ்துவின் மந்தையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 1810 கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவியது. எல்லா சமய சமுதாய மக்களுக்கும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று எண்ணிய கிளாரிந்தா அம்மையார் கிணறு ஒன்றை வெட்டி அனைவருக்கும் எந்த பாகுபாடுமின்றி தண்ணீர் கிடைக்க செய்தார். இது இன்றும் கிளாரிந்தா ஆலயத்தின் அருகில் இருக்கிறது. 1806 தன்னுடைய 60வது வயதில் இவ்வுலக யாத்திரையை நிறைவு செய்தார் கிளாரிந்தா. இன்று வரை கிளாரிந்தா அம்மையார் திருநெல்வேலி திருச்சபையின் தாய் என்று அழைக்கப்படுகிறார்கள். திருச்சபை வரலாற்றில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த கிளாரிந்தா அம்மையாரின் நினைவு கூறும் வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 கிளாரிந்தா தினமாக கொண்டாடப்படுகிறது.
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்ற வேத வசனத்தின்படி அக்கினியிலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு கொள்ளியாக பல சவால்களை சந்தித்து எதிர்ப்புகளின் மத்தியிலும் ஆண்டவருக்காக ஒரு நல்ல போர் சேவகையாகி இருந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நமக்கு ஒரு மாதிரியை விட்டு சென்றுள்ளார்கள் கிளாரந்தா அம்மையார். கிறிஸ்தவத்தில் ஒரு எழுப்புதலையும் சமுதாய சேவையில் ஒரு சரித்திரத்தையும் தனி ஒரு பெண்ணாக சாதித்து காட்டிய கிளாரந்தா அம்மையார் இக்கால பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார்.